நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து எங்க ஊருக்கு நம்ம வந்து போக போறோம். எங்க அம்மா ஊருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறப்பதே இவங்க போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்கும். இன்னைக்கு எங்க ஊருக்கு போயிட்டு சேலை எடுத்துட்டு ஜாக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து திண்டுக்கலுக்குள்ள கொஞ்சம் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. எங்கள் அம்மா ஊருக்கும் ஒரு ஒர்க்காக தான் நம்ம வந்து போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத இந்த vlogல நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா ஊருக்கு போகிறதே அப்படின்னாலே மூஞ்சில் வந்து ஒரு களை வந்து அந்த மாதிரி தான் எனக்கு போகலாம். என் மூஞ்சில் ஒரு கடை தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த ரோடு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டு சைடும் மரம், நடுவில் ரோடு. இதுதான் எங்கள் ஊர். போயிட்டுருக்கேன். இந்த ரைஸ் மில்லில் நான் ஒரு தடவை அரைக்க வந்து நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? மாறிமா எங்க வேலைக்கு போயிச்சாக்க பயந்துக்கிட்டே வந்து இருக்கியா இல்லையா? ஆள் இல்ல, வீடு வாசல மாதிரி எப்படி 10 பாசம் உள்ள கொடுத்துக்கிறேன். எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல இந்த வீடு. சரி 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 கிளம்பிச்சு. வீடை வாடகைக்கு விட போறேன். நான் யாருக்கு எல்லாத்துட்டையும் கேட்கணும். எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திண்டுக்கல் வந்து வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கரோ வந்து டீ குடிக்கலான்னு சொன்னார். அதனால் அவருக்கு டீ வாங்கிட்டு எனக்கு உளுந்த வடை ஒன்று, வெங்காய உருண்டை ஒன்று. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த வெங்காய உருண்டைக்கு அடிக்ட்டு. இப்போ அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ தான் வீட்டுக்கே வந்து வந்தோம். மணி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு காலையில் போனது, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனது, ஒரு 9:30 போயிருப்போன்னு வச்சுக்கோங்க. இப்போ மணி என்ன, மணி 3 நேரம் ஆகிப்போச்சு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏர்பட்ஸ் வாங்கியிருந்தோம். பவர் பேங்க் வந்து கேட்டிருந்தோம். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. பவர் பேங்க் வந்து நம்ம இது வந்து ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. இந்த ஐஃபோனுக்கு வந்து பவர் பேங்க் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சார்ஜ் வந்து டக்கு டக்கு டக்குனே போயிட்டே இருக்குது. அதனால பவர் பேங்க் வாங்குறதுக்காக அங்கே வந்து போயிருந்தோம். பவர் பேங்க் வந்து கம்பெனி பவர் பேங்க் வந்து வரலையாம், சும்மா லோக்கல் தான் இருக்கான். அது வந்து நிற்காது, அவ்வளோக்கா இருக்காதுன்னு கடைக்காரங்களே சொன்னாங்க. ஏர்பட்ஸ் வாங்கியிருந்ததில் சார்ஜர் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. அதனால அதை கொடுத்துட்டு ஏர்பட்ஸ் வாங்கலான்னு போயிருந்தோம். பவர் பேங்க் வராதனால அந்த ஏர்பட்ஸோட சார்ஜர் மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டு நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்துருந்தேன். வீட்டிலேருந்து போகும்போதே நம்ம வந்து திண்டுக்கல் தானே போகிறோம், அதனால ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு ஒரு 2 சேலை எடுத்துகிட்டு போயிருந்தேன். வாசாமி வாசாமே தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அந்த சேலைக்கும் அப்படியே ஜாக்கெட் எடுத்துடலான்ட்டு போயிருந்தேன். அந்த சேலைக்கு ஜாக்கெட் எங்கேயுமே கிடைக்கலைங்க. ஐயோ சாமி, செத்து உருந்து போய் எத்தனை கடை தெரியுமா? பழைய பார்வதி, புது பார்வதி, பிரம்மா, எஸ்கேசிஸு, டிசைன்ஸு. ஆமாடி, அம்மா கூச்சி போட போயிட்டு இருந்தேன். வாங்கடியோ வா. போய் உச்சா அடிச்சிட்டோம். 4-5 கடை ஏறி இறங்கி கடைசியில் எங்கேயுமே கிடைக்கல. பிரம்மாவில் ஒரு ப்ளவுஸும் இன்னொரு கடையில் ஒரு ப்ளவுஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஐயோ சாமி, ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு. கடையாக ஏறி இறங்கினாலே என்னன்னு தெரியல. ஒரு கடையில் 90 ரூபான்றாங்க, இன்னொரு கடையில் 95, இன்னொரு கடையில் 170, இன்னொரு கடையில் 380. நான் ஜாக்கெட் தைக்க கொடுக்குறதே 350 ரூபா, இன்னும் தைக்க கொடுக்குறேன் 350 ரூபா போட்டு நம்ம ஜாக்கெட் துணி எடுக்கிறது. அதுக்கப்புறம் லைனிங் துணி இருக்குது, அதுக்கப்புறம் தையக்கூலி இருக்குது. அதனால் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் முதல்ல பார்த்த கடையிலேயே போயிட்டு பரவாயில்ல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தா ஒயிட்டு. இது வந்து லைனிங் துணி வந்து லைட் சாண்டில் கலரில் வந்து எடுத்திருக்கேன், பியூர் ஒயிட் எடுக்காமல். அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து இது வந்து பிளாக்கு லைனிங் துணி. பாசாமி இது வந்து ஜாக்கெட். அந்த அம்மா திங்கிற ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அங்கே இருக்கு பாருமா.
என் பிள்ளை என்னைய மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு இருந்தோம்னா அம்மா என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அங்கே திங்க அம்மா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் மாதிரி போ. அப்புறம் எண்ணெய் வாங்கிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து சூடை வந்து தீர்ந்து போச்சு. அதனால் சூடை பாக்கெட்லாம் வாங்கிட்டு சூடை மத்தியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. நிறைய பேர் வந்து ஒரு நேற்று போட்ட மினி பிளாக், நேற்று இல்லை முந்தா நேற்று போட்ட மினி பிளாக்ல வந்து சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் வெத்தலை தீபம் வந்து நீங்கள் தப்பாக அந்த காம்பு பகுதியை கிள்ளிட்டு உள்ளே வைப்பாங்க, கரண்ட் போயிடுச்சு. போடுங்க. இப்படி திரும்பிக்கிறேன். நிறைய பேர் வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த வெத்தலை தீபம் வந்து போட்டிங்கல்ல, அந்த வெத்தலை தீபம் வந்து அந்த காம்பை கிள்ளிட்டு காம்பு வந்து விளக்குக்கு கீழே வர மாதிரி, அந்த காம்பை கிள்ளின பகுதி வந்து விளக்குக்கு கீழே வர மாதிரி வைக்கணும் சிஸ்டர், நீங்கள் தப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் வந்து தட்டு சின்ன தட்டாக இருந்தது, அது மூலமாக எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியல, அதனால வந்து வச்சுட்டேன். நிறைய பேர் வந்து நான் சொல்லி ஓகே சிஸ்டர் நீங்கள் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தேன். தெரியலன்றதுனால சொல்லி கொடுக்குறோம் சிஸ்டர், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதனால என்ன இருக்குது எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். தெரிலன்னு நான் வந்து சொல்லிடுவேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம், தம்பி ஸ்கூல் விட்டு வந்துட்டான். இந்த விளாகை முடிச்சுக்கலாமாங்க? துறை வந்து என்ன பண்ணுறாரா, நாங்கள் வர வழியில் நவாப்பழம் வாங்கிட்டு வந்தோம், நல்லா கழிஞ்ச பழம், இந்த நாட்டு பழம்னு சொல்லுவாங்களா அந்த பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம். இங்கிட்டலாம் வந்து அது என்ன பழங்க, இங்கிட்டு கிடைக்கும்ல ஒரு பழம் நீள நீளமா, ஹைப்ரிட் நவாப்பழம் வந்து கிடைக்குது. அது வந்து அவ்வளோக்கா டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது, துவக்குது. அதனால நல்லா உருண்டையாக நல்லா தான் இருந்தது, நல்லா பழமாக இருந்தது. ஆனால் இப்போ கவரில் போட்டு கொண்டாடுறட்டி நல்லா கழிஞ்சிருச்சு. அதனால உப்பு மிளகா அப்படி போட்டு கிண்ணியில் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் வையி, எல்லாத்தையும் விட்டு வேலை செய்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை. ஏஜி பாய் சொல்லுமா.